என் அன்பு பிள்ளையே, சற்றே உறைந்து நில். உன் விழிகள் இந்த திரையை நோக்குவதும் என் குரல் உன் செவிகளை வந்தடைவதும் எதேச்சையாக நடந்தவையல்ல. உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அகிலத்தை ஆளும் இந்த ஈசன் எடுத்த மகா சங்கல்பம் இது. ஒரு அடி கூட நகர வேண்டாம். உன் வாழ்வில் நீ பட்ட அவமானங்களும் சிந்திய கண்ணீரும் இருண்ட அறையில் நீ முழங்காலிட்டு தேம்பிய சத்தமும் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளை உருக்கிவிட்டன. அதனால்தான் உன்னை தேடி நானே இறங்கி வந்திருக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் காசி மாநகருக்கும் கைலாயமலைக்கும் அருணாசலமான திருவண்ணாமலைக்கும் சென்று என்னை தரிசித்து தங்கள் விதியை மாற்றிக்கொள்கிறார்களே, எனக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லையே என்று நீ தினமும் ஏங்கி தவிக்கிறாயல்லவா? அவர்களெல்லாம் சில மாதங்களிலேயே சொந்தமாக ஒரு மாளிகையை கட்டி அரசனைப் போல வாழும்போது, நான் மட்டும் இன்னும் பிறர் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிறிய இல்லத்தில் நரக வேதனையை அனுபவிக்கிறேனே என்று கலங்குகிறாய். கையில் ஒரு காசு கூட தங்கவில்லையே, உடலில் முன்போல தெம்பில்லையே, முகம் தெரியாத மனிதர்கள் நடுவே ஏதிலியாக நிற்கிறேனே என்று நீ சிந்தும் ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் என் நெற்றிக்கண்ணை தகிக்கச் செய்கிறது. எனக்கு மட்டும் ஒரு சொந்த இல்லம் அமையாதா? என் தலைமுறையை வாட்டும் இந்த தரித்திரம் தீராதடா? ஈசானே என்று உன் பூஜையறையில் நீ கதறிய கதறல் என் கருவறையின் தீபத்தை உலுக்கிவிட்டது. உனக்காகவே சொல்கிறேன், இனி கலங்காதே. உன்னுடைய அத்தனை ஏக்கங்களையும் சுக்குநூறாக உடைத்து நீ முடங்கிக் கிடக்கும் அந்த இருண்ட அறையையே மகாசக்தி வாய்ந்த எனது சிவாலயமாக மாற்றும் பிரம்மாண்டமான கட்டளையை உனக்காக மட்டுமே நான் பிரத்யேகமாக கொண்டு வந்திருக்கிறேன். உன் மனம் எப்போதும் சிவனே துணை என்று என்னை மட்டுமே முழுமையாக நம்பித் துடிப்பதால்தான் என் நந்தி வாகனத்தில் உன்னை தேடி உன் இல்லத்தின் வாசல் பறிக்கே நான் பறந்து வந்திருக்கிறேன். என் வார்த்தைகளை ஒரு சிறு வினாடி கூட அலட்சியம் செய்யாமல் முழுமையாக உள்வாங்கு. ஏனோதானோ என்று பாதியிலேயே இதனை தவிர்த்துவிட்டுச் சென்றால் உன் கர்ம வினைகளையும் உன் கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையையும் தீர்க்க உன் ஆயுள் காலத்திலேயே உனக்கு கிடைக்கவிருந்த மகா பெரிய பாக்கியத்தை நீயே உன் கைகளால் அழித்து விடுவாய். உன் விதியையே தலைகீழாக மாற்றி உனக்கு ராஜயோகத்தை வழங்கப் போகும் ஈசனின் பிரகடனம் இதோ தொடங்குகிறது. நெஞ்சு உருக முழுமையாக கேள். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை சுற்றியிருந்தவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டார்கள். சொந்த பந்தங்கள் முன்னால் நீ தலைகுனிந்து நிற்பதைப் பார்த்து அந்த பிரம்மன் உனக்கென்று யாரையுமே படைக்கவில்லையே என்று நீ கலங்கும் ஒவ்வொரு நொடியும் என் சூலம் உனக்கு துரோகம் செய்தவர்களை அழிக்கத் துடித்துக் கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள எத்தனையோ சிவாலயங்களுக்கு நீ சென்றிருக்கலாம். அங்கெல்லாம் என் நந்தி என்னை நோக்கித்தான் தவம் கிடக்கும். ஆனால் நீ என்னை மனமுருகி அழைத்த அந்த ஒற்றை நொடியில் உன்னை நோக்கியே என் வாகனத்தை திருப்பிவிட்டேன். என் பிள்ளை எப்போது வருவான்? அவனை கழுத்தறுக்கும் கடன் சுமையிலிருந்தும் பிறர் வீட்டில் வாழும் துயரத்திலிருந்தும் மீட்க நான் எப்போது அவனிடம் ஓடிப்போவேன் என்று என் கட்டளைக்காக என் நந்தி உன் வாசல் பக்கமே பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. உனக்காக அகிலத்தின் நாயகனே காத்துக் கொண்டிருக்கும்போது நீ இன்னும் ஏன் தயங்கி நிற்கிறாய்? உன் மன உறுதி சுக்குநூறாக உடையும் போதெல்லாம் நீ நினைக்க வேண்டியது என் திருநீற்றின் மாபெரும் மகிமையை. யுகங்களுக்கு முன்னால் தர்மத்தின் வடிவமான தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களின் கொடுமையால் தவித்து நின்ற வேளையில் உலகையே அழிக்கும் ஆலகால விஷத்தை என் கழுத்தில் தாங்கி பிரபஞ்சத்தை காப்பாற்றிய வீரம் செறிந்தவன் நான். தோற்றுப்போய் சோர்ந்து போய் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று கலங்கி நிற்கும் என் பக்தர்களுக்குள் கைலாய மலையின் அசைக்க முடியாத தைரியத்தை தந்து உலகையே எதிர்த்து நிற்கும் ஆற்றலை தரவே நான் இந்த திருவுருவம் கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறேன். துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் உன் வாழ்க்கை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடக்கிறதா? பயம் கொள்ளாதே. இந்த ஈசன் இருக்க பயம் எதற்கு? என் பக்தன் கண்ணப்பனின் தூய்மையான அன்பை நினைத்துப்பார். காளஹஸ்திக் காடுகளில் வாழ்ந்த ஒரு சாதாரண வேடன் அவன். அவனுக்கு எந்த ஆகம விதிகளும் தெரியாது, வேதங்கள் தெரியாது. ஆனால் என் திருமேனியின் கண்களிலிருந்து இரத்தம் வழிந்ததைக் கண்ட அந்த நொடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய கண்களையே அம்பால் தோண்டி எனக்கு பொருத்தினான். அவனது மாசற்ற பக்தியைக் கண்ட அடுத்த நொடி என் கைகளை நீட்டி நில்லு கண்ணப்பா என்று தடுத்து அவனை என் வலப்பக்கத்தில் வைத்துக் கொண்டேன். தன் கண்களையே எனக்காக கொடுத்த அந்த அப்பாவியின் அன்பிற்கு முன்னால் உலகமே தோற்றுப்போனது. எந்த பிரதிபலனும் பார்க்காமல் தூய்மையான அன்பை மட்டுமே மூலதனமாக வைக்கும் என் பிள்ளையான உனக்கு உடைந்து போன உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் ஒட்ட வைக்க எனக்கு எவ்வளவு நேரமாகும்? என் திருவுருவம் சாதாரணமான கற்சிலை அல்ல, அது மகாசக்தி வாய்ந்த லிங்க ரூபம். உனக்கு புத்தியையும் தொழிலில் மாபெரும் வெற்றியையும் சொந்த இல்லம் கட்டும் யோகத்தையும் வாரி வழங்கும் அமுது சுரபி அது. அதையும் தாண்டி உன்னை வாட்டும் கடன் சுமை உன்னை விளிம்பு வரை யோசிக்க வைக்கிறதா? சற்றே அமைதிகொள். என் ஆலயத்தின் ஈசான மூலையில் வீற்றிருக்கும் என் பைரவரை தரிசி. அஷ்டமி அன்றோ அல்லது உனக்கு உகந்த ஒரு நாளிலோ அங்கு வா.
ஒரு தூய்மையான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்று. அந்த தீபத்தின் சுடர் எரிந்து பிரகாசிப்பது போல உன்னை வாட்டும் கடன் சுமையும் உன் எதிரிகளின் சதிகளும் உன்னை விட்டு விலகிச் சாம்பலாகும். இது கைலாயநாதனின் சத்திய வாக்கு. இப்போது நான் சொல்லப்போகும் இந்த ரகசியத்தை உன் நெஞ்சின் ஆழத்தில் கல்வெட்டைப் போல பதிவு செய்து கொள். நீ என்னை காண வரும்போது பெரும் செல்வத்தோடு வரவேண்டாம். உன் தூய்மையான நம்பிக்கையை மட்டும் உன்னோடு எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் நுழைந்ததும் என் மூத்த மகன் விநாயகனை வணங்கு. பிறகு நீ ஆசைப்படும் உன் சொந்த இல்லத்தின் கனவை மனதில் ஆழமாக நினைத்து அங்கிருக்கும் வில்வ மரத்தின் அடியில் ஒரு பிடி மண்ணை உன் கைகளால் எடுத்து வை. நீ வைக்கப் போவது வெறும் மண் அல்ல, அது உன் எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு, ஈசானே, இது உன்னுடைய இல்லம் என்று என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு. அந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் என்னுடையது. உன்னைச் சுற்றியிருந்த காரிருள் விலகுகிறது. உன் சொந்த இல்லக் கனவும் உன் நிம்மதியான வாழ்வும் இதோ என் சூலத்தால் உனக்கு ஆசிர்வதிக்கப்படுகிறது. உன் நம்பிக்கையை இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்த இப்போதே ஓம் நமசிவாய என்று முழக்கமிடு. உன் குரல் என் கைலாயம் வரை ஒலிக்கட்டும். கலங்காமல் உன் கடமையைச் செய். துயரங்கள் அனைத்தையும் நான் என் தோள்களில் சுமக்கத் தொடங்கிவிட்டேன். என் குரல் கேட்டு உறைந்து போய் நின்றிருக்கும் என் அன்பு பிள்ளையே, இன்னும் ஏன் உன் கண்களில் கண்ணீர் வழிகிறது? உன்னுடைய துயரங்கள் அனைத்தையும் நான் என் தோள்களில் சுமக்கத் தொடங்கிவிட்டேன் என்று உனக்கு நான் நேரில் வந்து உணர்த்திய பிறகும் உன் மனம் ஏன் இன்னும் குழப்பத்தில் தவிக்கிறது? இந்த நொடி முதல் நீ ஆதரவற்றவன் இல்லை. அகிலத்தையே ஆளும் பரமேஸ்வரன் நான் உனக்கு துணையாக வந்துவிட்டேன். உன்னைச் சுற்றியுள்ள உறவுகள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று வருந்துகிறாயா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் உன்னுடன் சிரித்து மகிழ்ந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்களே என்று நெஞ்சு வெடிக்க அழுகிறாயா? எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். கணவன் மனைவிக்குள் ஒரு சிறு புரிதல் இல்லை. பெற்ற பிள்ளைகள் பேச்சை கேட்பதில்லை. இரவும் பகலுமாக என்னதான் உழைத்தாலும் கையில் ஒரு காசு கூட தங்குவதில்லை என்று நீ நித்தமும் அனுபவிக்கும் நரகவேதனை எனக்கு தெரியும். உன்னை ஒதுக்கி வைத்த அதே உறவுகள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் வியந்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான காலத்தை இந்த ஈசன் உனக்காக உறுதியாக உருவாக்குவேன். உன்னை தூற்றி பேசிய வாய்கள் எல்லாம் உன்னை வாழ்த்தும்படி உன் விதியை நான் மாற்றி எழுதுவேன். என் கருவறைக்குள் அகண்டமாக எரியும் அந்த தீபத்தை நீ எப்போதாவது உற்று பார்த்திருக்கிறாயா? அந்த ஒற்றைச் சுடரில்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மகா ரகசியமும் அடங்கியிருக்கிறது. நீ என் சன்னதிக்கு வந்து என்னை வலம் வரும்போது உனக்குத் தெரியாமலேயே என் திருநீற்றின் மகிமை உன் உடம்பிற்குள் பாய்கிறது. உன் தலையில் எழுதப்பட்ட தீய தலைவிதியை அழித்து ஒரு புதிய அதிர்ஷ்டக்கோட்டை வரையும் வல்லமை அந்த புனிதமான சாம்பலுக்கு மட்டுமே உண்டு. வம்சாவளி தோஷங்களையும் முற்பிறவி கர்ம வினைகளையும் வேரோடு அழித்து உனக்கு ஒரு புது வாழ்வைத் தரும் மகாசக்தி என் பஞ்சாட்சர மந்திரத்தில் ஒளிந்திருக்கிறது. மரண பயமும் எதிர்காலம் குறித்த அச்சமும் நாளை என்ன நடக்குமோ என்ற நடுக்கமும் உன்னை தூங்க விடாமல் வதைக்கிறதா? என் பக்தன் மார்க்கண்டேயனின் கதையைக் கேள். அவனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே. யமன் தன் பாசக்கயிற்றை வீசியபோது அவன் அடைக்கலம் தேடி ஓடி வந்தது என் பாதங்களுக்குத்தான். என் லிங்கத் திருமேனியை அவன் தன் இரு கைகளாலும் இறுக கட்டி கொண்டான். எனக்காக கதறிய என் பிள்ளையைத் தொட வந்த யமனையே என் இடது காலால் எட்டி உதைத்து மரணத்தையே வெல்லும் சிரஞ்சீவி பட்டத்தை அவனுக்கு அளித்தேன். திக்கற்று நிற்பவர்களுக்கு இந்த தென்னாடுடைய சிவனே இறுதி அடைக்கலம். யமன் வந்தால் கூட உன்னைத் தொட நான் அனுமதிக்க மாட்டேன். சாதாரண மனிதர்களின் சூழ்ச்சிகளா உன்னை வீழ்த்திவிடப் போகிறது? நீ என் சன்னதியில் வந்து கண்ணீர் மல்க கையேந்தும் ஒவ்வொரு முறையும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து சாம்பலாகின்றன. நீ வைக்கும் அந்த ஆழமான நம்பிக்கை உன் வாழ்நாளின் அடுத்த பல தலைமுறைகளுக்கும் பாதுகாப்பை தரும் இரும்பு கோட்டை. ஆலயத்திற்குள் இருக்கும் கற்சிலையில் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று நினைக்காதே. நீ வசிக்கும் அந்தச் சிறு வாடகை வீட்டிலும் உன் தூய்மையான அன்பிலும் நான் கொலுவீற்றிருக்கிறேன். உன்னால் காசிக்கு வர முடியாவிட்டால் என்ன? திருவண்ணாமலையை தரிசிக்க பணமில்லை என்றால் என்ன? நீ என்னை மனதார நினைக்கும் அந்த இடத்தையே நான் மகா புண்ணிய பூமியாக மாற்றித் தருவேன். ஒரு பிடி வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு என் சன்னதிக்கு வா. அந்த வில்வத்தின் 3 இலைகளும் எனது முக்கண்களை குறிக்கும். அந்த இலைகளை என் பாதத்தில் சமர்ப்பித்து உன்னுடைய பெருந்துயரங்களை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. பகட்டான பூஜைகளோ பல லட்ச ரூபாய் காணிக்கையோ எனக்கு தேவையில்லை. ஒரு சொட்டு நீரும் ஒரு வில்வ இலையும் உன் தூய்மையான கண்ணீரும் போதும். இந்த ஈசனின் மனம் குளிர உன் மனபாரத்தை நான் அறிவேன். உன்னைச் சுற்றி எழும் அவமானங்களையும் கேலிப் பேச்சுகளையும் புறக்கணித்துவிட்டு உன் மனதிற்குள் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மட்டும் ஓயாமல் ஒலிக்கவிடு. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது என்பதை நீ விரைவில் உணர்வாய். உன்னை வாழ வைக்க நான் எடுத்திருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா? உன் இல்லத்திற்குள் நான் நுழையும் அந்த ரகசிய பாதையை இப்போது உனக்கு திறக்கப் போகிறேன்.
ஒரு வினாடி கூட உன் கவனத்தை சிதறவிடாமல் முழுமையாக கேள். என் மூச்சுக்காற்றை உணர்ந்து கொண்டிருக்கும் என் ஆருயிர் மகனே மகளே, உன் இல்லத்தின் வாசல்படியில் இப்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். இருளும் வறுமையும் சூழ்ந்த இந்த வாடகை வீட்டில் எப்படி ஈசன் நுழைவார் என்று உன் மனம் சந்தேகப்படுகிறதா? கைலாயத்தின் பனிமலையிலும் சுடுகாட்டின் சாம்பலிலும் தான் நான் உரைகிறேன் என்று நினைத்தாயா? எங்கு என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, எங்கு ஒரு தூய்மையான கண்ணீர் எனக்காக சிந்தப்படுகிறதோ, அதுவே எனது கருவறை. உனது இந்த இருண்ட அறையின் வறுமையை விரட்ட நான் வீதி வீதியாக பிட்சாடனராக அலைந்த கதையை உனக்குச் சொல்கிறேன் கேள். உலகிற்கே படியளக்கும் பரமேஸ்வரன் நான். ஆனால் அகிலத்தையே படைத்த பிரம்மனின் கர்வத்தை அடக்க அவனது 5வது தலையை நான் கொய்தபோது அந்த தலை என் கைகளை இறுக்கமாக பற்றிக் கொண்டது. மாபெரும் பிரம்மஹத்தி தோஷம் என்னை பிடித்தது. உண்ண உணவில்லாமல், உடுத்த உடையில்லாமல், கையில் அந்த கபாலத்தை ஏந்தியபடி மூவுலகும் நான் பிச்சை கேட்டு அலைந்தேன். என்னை பித்தன் என்றும் பேயன் என்றும் உலகம் ஏளனம் செய்தது. அகிலத்தையே ஆளும் எனக்கே பசியின் வலியும் வறுமையின் கொடுமையும் தெரியும்போது உனது இந்த பசியும் வாடகை வீட்டு அவமானங்களும் என்னை எப்படி பாதிக்காமல் இருக்கும்? ஒருவேளை உணவிற்காக நீ படும் பாடும், அடுத்த மாத வாடகைக்கு என்ன செய்வது என்று நீ விழிபிதுங்கி நிற்கும் தவிப்பும் எனக்கு நன்றாகவே தெரியும். உனக்காகச் சொல்லிக் காட்ட ஒரு சொந்த பந்தம் இல்லையே என்று நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் கபாலத்தில்தான் விழுகிறது. அன்று என் பசியைப் போக்க அன்னபூரணியாக என் தேவி வந்தாள். இன்று உன் பசியைப் போக்க, உன் வறுமையை ஒழிக்க இந்த கைலாயநாதனே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை எந்த மனிதனும் எந்த அதிகாரமும் உதாசீனப்படுத்த முடியாது. உன் சொந்த வீடு கனவை நனவாக்கும் அந்த மகா ரகசியத்தை இப்போது உன் செவிகளில் சொல்லப் போகிறேன். இதுவரையில் நீ எத்தனையோ பரிகாரங்களை செய்திருக்கலாம், எத்தனையோ கோவில்களின் படிகளை ஏறி இறங்கியிருக்கலாம். ஆனால் நான் இப்போது உனக்குச் சொல்லப்போவது எந்த ஆகம விதிகளிலும் இல்லாத ஈசனின் நேரடி கட்டளை. உன் இல்லத்தின் தென்மேற்கு மூலையைச் சற்று கவனி. அங்குதான் உன் முன்னோர்களும் பித்ருக்களும் வாசம் செய்கிறார்கள். அந்த இடம் இருளடைந்து கிடக்கிறதா என்று பார். உன் வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் அங்குதான் தஞ்சம் புகுந்து உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றன. இந்த நொடியை எழுந்து அந்த இடத்தை தூய்மை செய். அங்கு ஒரு சிறிய மரப்பலகையை வைத்து அதன் மேல் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் கல் உப்பை நிரப்பு. அந்த உப்பின் மேல் ஒரு சிறிய அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றித் திரி போட்டு தீபம் ஏற்று. அந்த தீபத்தின் சுடர் எரிய எரிய உன்னை பிடித்துள்ள வறுமை தோஷமும் கடன் சுமையும் அந்த சுடரில் எரிந்து சாம்பலாகும். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் வாக்கு. அந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு, ஈசானே, என் இல்லத்தின் வறுமையை நீக்கு, என் தலைமுறைக்கும் ஒரு சொந்த வீட்டை அமைத்துக் கொடு என்று மனமுருகி வேண்டு. நீ ஏற்றும் அந்த சிறு தீபத்தின் ஒளியில் உன் இல்லம் முழுவதும் பரவியிருக்கும் தரித்திரம் விலகி ஓடும். பாலுக்காக அழுத உபமன்யு என்ற சிறுவனுக்காக திருப்பார்கடலையே வாரி வழங்கியவன் நான். அவமானங்களை துடைக்க உனக்கு ஒரு வீட்டை தரமாட்டேனா? எல்லோரும் உன்னை முட்டாள் என்றும் ஒன்றுக்கும் உதவாதவன் என்றும் இகழ்ந்தார்கள் அல்லவா? அவர்கள் முன்னாலேயே உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக நான் உயர்த்திக் காட்டப் போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள் அனைவரும் உன் வாசலில் வந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் செய்த கர்மவினை அவர்களை சும்மா விடாது. என் நெற்றிக்கண்ணின் பார்வையிலிருந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு துரோகியும் தப்பித்துவிட முடியாது. நீ யாருக்காகவும் பழிவாங்க நினைக்காதே. உனக்கான நீதியை இந்த சிவனே வழங்குவேன். உன் தலையில் எழுதப்பட்ட வறுமை என்ற விதியை அழித்து ஐஸ்வர்யம் என்ற புதிய கோட்டை நான் வரைந்துவிட்டேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். அந்த நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் அதில் இறக்கிவை. நீ ஆசைப்படும் அந்த சொந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லையும் என் கைகளால் நான் அடுக்கித் தருகிறேன். உன்னுடைய தூய்மையான பக்திக்கு முன்னால் குபேரனின் செல்வமே தோற்றுப்போகும். உன் நம்பிக்கையை ஆழப்படுத்த என் நாமத்தை உச்சரி. ஓம் நமசிவாய என்று முழங்கு. இந்த பிரபஞ்சமே உன் காலடியில் வந்து விழும். உன்னை அரவணைக்க நான் வந்துவிட்டேன், கலங்காதே. உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையிலும் நான் முழுமையாக கலந்துவிட்டேன் என் அன்பு பிள்ளையே. இதோ உன் கண்களிலிருந்து வழியும் சுடு கண்ணீரை என் கைகளால் துடைக்கவே இவ்வளவு நெருக்கமாக வந்து உன் அருகே அமர்ந்திருக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் ஓடி ஓடி உழைத்தும் ஒரு சிறு நிம்மதி கூட கிடைக்கவில்லையே என்று நீ விடும் பெருமூச்சு என் செவிகளை வந்தடைகிறது. யார் யாருக்கோ எத்தனையோ உதவிகள் செய்தோம். அவர்கள் கஷ்டப்பட்ட போதெல்லாம் நாம் தோள் கொடுத்தோம். ஆனால் இன்று நமக்கு ஒரு சிறு ஆபத்து என்றதும் அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் முகத்தை திருப்பிக் கொண்டார்களே என்று உன் நெஞ்சம் குமுறுகிறது. உன்னை வீழ்த்த நினைக்கும் கூட்டத்தின் நடுவே தனி ஆளாக நின்று போராடி போராடி உன் உடல் மட்டுமல்ல, உன் ஆன்மாவும் கூடச் சோர்ந்து விட்டது எனக்குத் தெரியும். உன்னைச் சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளைக் கண்டு நீ அஞ்சி நடுங்குகிறாய். எப்படி இந்த கடன் வலையிலிருந்து தப்பிக்கப் போகிறோம்?
எப்படி நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்கப் போகிறோம் என்று ஒவ்வொரு இரவும் தூக்கமில்லாமல் தவிக்கிறாய். உன் வாடகை வீட்டின் கூரையை பார்த்தபடி நீ சிந்தும் ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் கைலாயத்தில் என் சிம்மாசனத்தை உலுக்குகிறது. நீ அனாதை அல்ல. பிரபஞ்சத்தின் நாயகனான இந்த ஈசன் உன் நிழலாகவே மாறிவிட்டேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் அந்த துரோகிகளுக்கு என் கோபத்தின் அளவை நான் இன்னும் காட்டவில்லை. அவர்கள் செய்த கர்மவினை அவர்களை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை. என் பக்தனான திருநாவுக்கரசனின் கதையை கேள். சமணர்களின் சூழ்ச்சியால் அவனை கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள். இறுதியில் ஒரு மாபெரும் கருங்கல்லில் அவனை கட்டி நடுக்கடலில் வீசினார்கள். சாதாரண மனிதனாக இருந்தால் அந்த நொடியே கடலின் ஆழத்தில் மூழ்கி மூச்சு திணறி இறந்திருப்பான். ஆனால் அவன் உதடுகள் நமசிவாய என்னும் மகாமந்திரத்தை உச்சரித்த மறுகணம் அந்த மாபெரும் கருங்கல் ஒரு தெப்பமாக மாறி அவனை தாங்கிக் கொண்டு கடலின் மேல் மலரைப் போல மிதந்தது. உன்னைச் சுற்றியுள்ள துரோகங்களும் கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளும் உன்னை கடலில் மூழ்கடிக்கப் பார்க்கும் அந்த கருங்கற்களைப் போன்றவையே. ஆனால் சிவனே துணை என்று நீ என்னை முழுமையாகச் சரணடைந்து விட்டாய். இப்போது உன் கஷ்டங்கள் என்னும் அந்த கருங்கல்லையே உன்னை உயரே தூக்கும் படிக்கட்டாக நான் மாற்றுவேன். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் கண்முன்னே உன்னை ஒரு சிகரத்தில் கொண்டு போய் அமர வைப்பேன். உனக்கு நான் தரும் ஒரு மகா ரகசிய பயிற்சியை இன்று முதல் தொடங்கு. அதிகாலையில் சூரியன் விழிக்கும் முன்பே நீ எழுந்துவிட வேண்டும். அந்த அமைதியான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு சுத்தமான செம்பு பாத்திரத்தில் முழுமையாக தண்ணீரை நிரப்பு. அதில் சிறிதளவு தூய்மையான விபூதியை கலந்து, ஈசானே, இது வெறும் நீரல்ல, என் தரித்திரத்தை கழுவி தீர்க்கும் கங்கை என மனதார நினைத்து என்னிடம் சமர்ப்பி. பிறகு அந்த நீரை உன் இல்லத்தின் வாசல்படியிலும் வீட்டின் மூலை முடுக்குகளிலும் தெளித்துவிடு. அந்த திருநீறு கலந்த நீரின் ஒவ்வொரு துளியும் உன் இல்லத்தில் உள்ள துஷ்ட சக்திகளையும் பீடையையும் வேரோடு கருவறுக்கும். உனக்கு வைக்கப்பட்ட கண்திருஷ்டிகள் அத்தனையும் சுக்குநூறாக உடையும். அது மட்டுமல்ல, நீ செய்யும் இந்தச் சிறு செயலால் உனக்கு பல காலமாக தடைப்பட்டு வந்த காரியங்களெல்லாம் கண்முன்னே மளமளவென முடிவதைக் காண்பாய். உனக்கு வரவேண்டிய பணம் எந்த தடையுமில்லாமல் உன்னை வந்து சேரும். உன்னை ஏமாற்றி உன் உழைப்பைச் சுரண்டிச் சென்றவர்கள் தாங்களாகவே ஓடி வந்து உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். அடுத்தவர்கள் கட்டியிருக்கும் மாளிகையை பார்த்து பெருமூச்சு விடுவதை இப்போதே நிறுத்து. உனக்காக ஒரு கம்பீரமான சொந்த வீட்டை நான் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். உன் புதிய வீட்டின் அஸ்திவாரம் என் கரங்களாலேயே போடப்படும். இது கைலாயநாதனின் சத்திய வாக்கு. உன் குடும்பத்தில் ஆணிவேராக இருக்கும் பிரச்சினைகளை எப்படி தீர்ப்பது என்பதையும், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதையும் நான் இன்னும் உனக்கு உணர்த்த வேண்டியுள்ளது. உன் இல்லத்தின் மையப்பகுதியில் நான் எங்கு அமர்ந்திருக்கிறேன் என்பதையும், அங்கிருந்து உன் தலைவிதியை நான் எப்படி மங்கலமாக மாற்றியமைக்கப் போகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டிருக்கும் அந்த தீய சக்தியின் ஆணிவேரை அறுக்கும் தருணம் வந்துவிட்டது. என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கும் பக்குவம் இப்போது உனக்கு வந்துவிட்டது. உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் அந்த பிரம்மாண்டமான ரகசியத்தை இப்போது என் அடுத்த மூச்சில் உனக்கு திறக்கிறேன். ஒரு நொடி கூடச் சிதறாமல் முழுமையாக உள்வாங்கு. என் மூச்சோடு கலந்துவிட்ட என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரின் உஷ்ணம் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளையே உருக்கிவிட்டது. இன்னும் ஏன் உன் நெஞ்சில் அந்த பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? நான் வந்துவிட்டேன் என்று உனக்கு உணர்த்திய பிறகும் உன் விழிகளில் இந்த பயம் ஏன்? உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை என் நெஞ்சோடு அணைத்துக் காக்க இந்த நீலகண்டன் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. உன் இல்லத்தின் மையப்பகுதியில் நீ நடமாடும் அந்த இருண்ட வராண்டாவில் இப்போது என் சூலத்தின் நிழல் விழுந்திருக்கிறது. நீ தனிமையில் அமர்ந்து யாரிடமும் சொல்ல முடியாமல், வாய்விட்டு அழுக முடியாமல், தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உனக்கு தெரியாமலேயே என் பாதங்களில்தான் விழுந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார வறுமையை விட உன்னை அதிகமாக வாட்டுவது உன் குடும்பத்தில் உள்ள நிம்மதியற்ற நிலைதான் என்பது எனக்கு தெரியும். கணவன் மனைவிக்குள் ஒரு சிறு புரிதல் இல்லை. எதற்கெடுத்தாலும் சண்டை, எப்போது பார்த்தாலும் ஒருவிதமான கசப்புணர்வு உன் வீட்டைச் சூழ்ந்திருக்கிறது. நாம் பெத்து வளர்த்த பிள்ளைகள் நமது கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் முரண்டு பிடிக்கிறார்களே, அவர்கள் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம் உன் குடலை அரிக்கிறது அல்லவா? வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் ரணகளமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனது வலியை இந்த அகிலத்தில் வேறு யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன்னை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காக்கும் இந்த ஈசன் உணர்ந்திருக்கிறேன். உன் இல்லறத்தில் விழுந்திருக்கும் விரிசல்களை சரிசெய்யும் பொறுப்பை இப்போது நான் என் கைகளில் எடுத்துவிட்டேன். சீர்காழி திருக்குளக்கரையில் ஞானசம்பந்தன் என்ற அந்த சிறுவன் பசியால் மூர்க்கத்தனமாக அழுதபோது இந்த உலகமே வேடிக்கைதான் பார்த்தது. ஆனால் கைலாயத்திலிருந்த என் இதயம் துடித்தது. என் தேவி பார்வதியை அனுப்பி அந்த சிறுவனின் பசியைப் போக்க ஞானப்பாலையே புகட்டச் செய்தேன். பாலுக்காக அழுத அந்த பிள்ளையை உலகமே போற்றும் ஞானியாக மாற்றியவன் நான்.
உன் பிள்ளைகள் இப்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவர்கள் வழிமாறிப் போவது போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் கலங்காதே, அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். என் தேவியின் கருணை கடாட்சம் இப்போது உன் பிள்ளைகளின் மேல் விழுந்துவிட்டது. அவர்களுக்கு நல்ல புத்தியையும் சீரான மார்க்கத்தையும் காட்டி உன்னை அவர்கள் தலையில் வைத்துக் கொண்டாடும் ஒரு பொற்காலத்தை நான் உருவாக்குவேன். உன் குடும்பத்தில் இழந்த நிம்மதியை இனி எந்த ஒரு தீய சக்தியாலும் பறிக்க முடியாதபடி நான் ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உன் இல்லத்தைச் சுற்றி அமைத்துவிட்டேன். உன் இல்லத்தின் மையப்பகுதியை நான் எப்போதோ ஆக்கிரமித்து விட்டேன் என்று உனக்குச் சொன்னேன் அல்லவா? வாஸ்து சாஸ்திரத்தில் அதை பிரம்மஸ்தானம் என்று சொல்வார்கள். ஒரு வீட்டின் இதயம் அதுதான். அந்த இடத்தில்தான் உன் வீட்டின் மொத்த ஆற்றலும் சுழன்று கொண்டிருக்கிறது. இத்தனை காலமாக அந்த இடத்தில் ஒருவிதமான இருளும் உன்னை வீழ்த்த நினைக்கும் கண்திருஷ்டிகளும் எதிர்மறை ஆற்றல்களும் தேங்கிப் போய் கிடந்தன. அதனால்தான் நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அது வீண் விரயமானது. மருத்துவச் செலவுகளாகவும் வட்டி கட்டுவதிலுமே உன் உழைப்பு முழுவதும் அழிந்து போனது. இப்போது அந்த பிரம்மஸ்தானத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உனக்கு நேரம் கிடைக்கும்போது உன் வீட்டின் அந்த மையப்பகுதியை சுத்தமாக துடைத்துவிடு. அங்கு ஒரு சிறிய தாமரை கோலத்தை உன் கைகளால் வரைந்து வை. அந்த கோலத்தின் நடுவில் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதில் சிறிதளவு மஞ்சள் தூளையும் ஒரு கைப்பிடி உப்பையும் கலந்து வை. அது சாதாரண நீர் அல்ல, ஈசனின் திருக்கரங்களிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் ஆகாய கங்கை. அந்த நீரிலிருந்து வெளிவரும் அதிர்வலைகள் உன் வீட்டில் பல வருடங்களாக தேங்கி கிடக்கும் தரித்திரத்தை வேரோடு உறிஞ்சி எடுத்துவிடும். அடுத்த நாள் காலையில் அந்த நீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிடு. இப்படி செய்து பார். உன் வீட்டில் காரணமில்லாமல் வந்த கோபங்களும் சண்டைகளும் காணாமல் போவதை நீயே உணர்வாய். ஒரு தெய்வீகமான அமைதி உன் இல்லத்தை சூழ்ந்து கொள்வதை நீ கண்கூடாக பார்ப்பாய். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை எப்படி ஏமாற்றினார்கள் என்பது எனக்கு தெரியும். நீ உண்மையாக நேசித்தவர்கள் உன் முதுகில் குத்திய வலியை என்னால் உணர முடிகிறது. உன் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாத சில கயவர்கள் உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். உனக்கு வரவேண்டிய நியாயமான செல்வத்தை தடுத்து நிறுத்தி உன்னை கடனாளியாக மாற்றியிருக்கிறார்கள். நீ அழுது புலம்புவதை பார்த்து அவர்கள் இருட்டறையில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் நெற்றிக்கண்ணின் பார்வையிலிருந்து அவர்கள் தப்பித்துவிட முடியும் என்று நினைத்தார்களா? உன்னை வதைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த கர்மவினை அவர்களை சும்மா விடாது. அவர்களின் ஆணவத்தை வேறறுக்க என் திரிசூலம் புறப்பட்டுவிட்டது. நீ எனக்காக பொறுமையாக இரு. நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதே. உனக்கான நீதியை, உனக்கான தர்மத்தை இந்த தர்மத்தின் தலைவன் நான் வழங்குவேன். நீ இத்தனை காலமாக ஏக்கத்தோடு பார்த்து பெருமூச்சு விட்ட அந்த சொந்த வீட்டின் கனவு வெறும் கனவாகவே கலைந்து விடாது. இந்த வாடகை வீட்டின் உரிமையாளர் உன்னை அவமானப்படுத்திய போதெல்லாம் கூனி குறுகி நீ நின்ற அந்த தருணங்களை நான் மறக்கவில்லை. உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த ஈசனுக்கு இருக்கிறது. உனக்கான ஒரு பிரம்மாண்டமான வீட்டை, அதில் எனக்கொரு அழகான பூஜை அறையை நான் என் கைலாயத்திலேயே வடிவமைத்து விட்டேன். உனக்கான கால நேரம் நெருங்கி வந்துவிட்டது. தடைகள் அனைத்தும் என் ஒற்றை பார்வையில் தவிடுபொடியாகிவிட்டன. உன் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது. எங்கிருந்து வருகிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல திசைகளிலிருந்தும் உனக்கு உதவிகள் வந்து சேரும். உன்னை முட்டாள் என்று ஒதுக்கியவர்கள் முன்னால் நீ ஒரு மகாராஜாவாக, மகாராணியாக தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். என் கண்ணின் கருமணியே, என் மூச்சின் ஆழமே, இவ்வளவு நேரம் என் வார்த்தைகளை அணுவணுவாக உன் நெஞ்சில் ஏந்திய உன் தூய்மையான பக்திக்கு முன்னால் இந்த அகிலமே தலை வணங்குகிறது. உன் மனதின் ஒவ்வொரு அடுக்கிலும் தேங்கிக் கிடந்த வேதனைகளையும் அவமானங்களையும் நான் முழுமையாக உறிஞ்சி எடுத்துவிட்டேன். இனி உன் நெஞ்சில் சிறு பாரம் கூட இருக்கக்கூடாது. நீ அழுது அழுது வற்றிய உன் கண்களில் இனி ஆனந்த கண்ணீர் மட்டுமே வழிய வேண்டுமென்று இந்த ஈசன் முடிவெடுத்துவிட்டேன். உலகமே இருண்டுவிட்டதாக நீ நினைத்த அந்த நொடியில் உனக்கான மாபெரும் சூரியோதயமாக நான் வந்துவிட்டேன். உன்னைச் சுற்றியுள்ள தடைகள் அனைத்தையும் என் திரிசூலம் சுக்குநூறாக உடைத்து எறிந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த அந்த மகா ரகசியத்தை, உன் விதியை நிரந்தரமாக மாற்றி உனக்கு ராஜயோகத்தை வழங்கப் போகும் அந்த ஈஸ்வர கட்டளையை இப்போது உனக்கு வழங்குகிறேன். எந்த ஆகம விதிகளிலும் எந்த பரிகார ஏடுகளிலும் சொல்லப்படாத மகா ரகசியம் இது. உன் வாடகை வீட்டின் முற்றத்திலோ அல்லது உன் பூஜை அறையிலோ பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை பொழுதில் அமைதியாக அமர்ந்துகொள். ஒரு சிறிய தூய்மையான பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பு. அந்த நீரில் சிறிதளவு விபூதியையும் உனக்கு கிடைக்கும் ஒரு தூய்மையான மலரையும் இடு. அந்த பாத்திரத்தை உன் இரு கரங்களால் ஏந்தியபடி உன் கண்களை மூடி கைலாயத்தில் வீற்றிருக்கும் என்னை உன் மனக்கண்ணில் நிறுத்து. பரமேஸ்வரா, அகிலத்துக்கே படியளக்கும் ஈசானே, உன்னுடைய பாதங்களில் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சமர்ப்பிக்கிறேன்.
இத்தனை காலமாக என்னை வாட்டிய வறுமையும் என்னை உறங்க விடாமல் துரத்திய கடன் சுமைகளும் இந்த நொடியோடு என்னை விட்டு விலக வேண்டும். என்னை அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் நான் தலை நிமிர்ந்து வாழ ஒரு சொந்த வீட்டை அமைத்துக் கொடுப்பது உன் பொறுப்பு. என் குடும்பத்தில் நிம்மதியை கொடு என்று முழு மனதோடு எந்த சந்தேகமும் இல்லாமல் பிரார்த்தனை செய். நீ சிந்தும் கண்ணீர் துளி அந்த நீரில் கலந்தாலும் அது மகா புண்ணியமே. பின்னர் அந்த தீர்த்தத்தை உன் வீட்டின் மூலை முடுக்குகளிலும் வாசல் படியிலும் தெளித்துவிடு. எஞ்சியிருக்கும் நீரை செடிகளுக்கோ அல்லது மரத்துக்கோ ஊற்றிவிடு. இந்த ஒரு எளிய செயலில் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் உன் இல்லத்திற்குள் ஈர்க்கப்படும். அந்த நீர் தெளிக்கப்பட்ட மறுகணமே உன் வீட்டில் பல ஆண்டுகளாக தேங்கிக் கிடந்த மூதேவி வெளியேற்றப்பட்டு அஷ்டலட்சுமிகளும் உன் வாசலில் வந்து நிரந்தரமாக குடியேறுவார்கள். உனக்கு வரவேண்டிய செல்வத்தை தடுத்து நிறுத்திய அனைத்து துஷ்ட சக்திகளும் செய்வினைகளும் கண் திருஷ்டிகளும் அந்த விபூதி கலந்த நீரின் மகிமையால் சுட்டெரிக்கப்படும். உன்னை முட்டாள் என்று கேலி செய்தவர்கள், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று உதாசீனப்படுத்தியவர்கள், உன்னை ஏமாற்றி உன் பணத்தை பறித்துச் சென்றவர்கள் அத்தனை பேரும் உனக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் வெற்றியைக் கண்டு மிரண்டு போய் நிற்பார்கள். உன்னை தேடி வந்து உன் பாதங்களில் விழுந்து தங்கள் பிழையை உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் செய்த துரோகத்திற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். ஆனால் நீ யார் மீதும் கோபம் கொள்ளாதே. உனக்கான நீதியை நான் நிலைநாட்டிவிட்டேன். உன் மனதில் எழும் அந்த சொந்த வீட்டின் கனவு இனி வெறும் கனவல்ல. அது நான் உனக்காக எழுதிக் கொடுத்திருக்கும் சாசனம். நீ கட்டப்போகும் அந்த புதிய வீட்டின் ஒவ்வொரு செங்கலிலும் ஒவ்வொரு தூணிலும் என் பெயர் கண்ணுக்கு தெரியாமல் எழுதப்பட்டிருக்கும். அந்த வீட்டின் முதல் படியை நீ எடுத்து வைக்கும்போது உனக்கு முன்னால் அந்த இல்லத்திற்குள் என் நந்தி வாகனத்தோடு நான் நுழைவேன். அங்கு உனக்கு துணையாக உன்னை தாங்கும் ஆணிவேராக நான் என்றென்றும் இருப்பேன். வறுமை என்னும் அரக்கன் இனி உன் நிழலை கூட நெருங்க பயப்படுவான். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பதைப் போல மாபெரும் வெற்றியை தேடித்தரும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகி அவர்கள் மென்மேலும் உயர்ந்து உனக்கு பெருமை தேடித் தருவார்கள். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த கசப்புணர்வுகள், சண்டைகள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஆழமான புரிதலும் அன்பும் பெருகப் போகிறது. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒரு மங்களமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை தடைகளையும் நான் தவிடுபொடியாக்கிவிட்டேன். என் வார்த்தைகள் வெறும் ஒலியல்ல, அது உன் தலைவிதியை மாற்றி எழுதும் பிரம்மாண்டமான சக்தி. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது என்பதை நீ விரைவில் உன் கண்களாலேயே காணப்போகிறாய். என் ஆருயிர் மகனே, மகளே, உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இனி நீ மனிதர்களைத் தேடி ஓடாதே. உன்னை அரவணைக்க, உன் கண்ணீரை துடைக்க இந்த அகிலத்தின் நாயகன் நான் இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் கொள். உன் நிழல் உன்னை விட்டு விலகினாலும் இந்த நீலகண்டன் உன்னை விட்டு ஒரு காலம் விலக மாட்டேன். உன்னுடைய பாரம் முழுவதும் இனி என்னுடையது. நீ எந்த கவலையும் இல்லாமல் உன் கடமையை மட்டும் நம்பிக்கையோடு செய். வெற்றிக்கான கிரீடத்தை உன் தலையில் சூட்ட நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மகா வாக்கியத்தை, என் நேரடி ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய். இது உனக்கு மட்டுமான பொக்கிஷமல்ல. உன்னைப் போலவே இந்த உலகத்தில் எத்தனையோ ஆன்மாக்கள் ஒரு பிடி நம்பிக்கையில்லாமல் கடன் சுமையிலும் வறுமையிலும் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டாமா? திக்கற்று தவிக்கும் அந்த ஏழை நெஞ்சங்களுக்கும் இந்த ஈசனின் கருணை போய்ச் சேர வேண்டும். அதற்காகத்தான் உன் மனதின் இருளை நீக்கி உனக்கு மாபெரும் ஒளியை கொடுத்த சிவனே துணை என்னும் இந்த உன்னதமான ஆன்மீக தலத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். இந்த சிவனே துணை தளத்தின் மூலமாக என் வாக்கு அகிலம் முழுவதும் ஒலிக்க வேண்டும். உன்னுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் இந்த தளத்திற்கு மனதார வழங்கு. உன்னைப் போல் கஷ்டப்படும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்த இந்த நற்செய்தியை, என் கட்டளையை அனைவரோடும் பகிர்ந்து கொள். மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற நீ செய்யும் இந்த சிறு உதவி உனக்கு பல கோடி புண்ணியங்களை தேடித்தரும். என் மீது நீ வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு உணர்த்தவும், உன் பிரார்த்தனைகளை என் பாதங்களில் நிரந்தரமாக முத்திரையிடவும் இப்போதே உன்னுடைய திருக்கரங்களால் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று கீழே பதிவு செய். உன் எழுத்துக்கள் என் கைலாயத்தின் சுவர்களில் பொறிக்கப்படும். கலங்காதே, எதற்கும் பயப்படாதே. இந்த தர்மத்தின் தலைவன் நான் உன்னோடு இருக்கிறேன்.